ஊட்டி, கொடைக்கானல் நீங்க வந்து இப்போ போணும் அப்படின்னா, பாஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணணும். பாஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம இப்போ வந்து ஊட்டி, கொடைக்கானல் வந்து போக முடியும். அந்த பாஸ் எப்படி வந்து நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பாஸ் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்டாக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட் ஆப்ஷனை. இப்போ நான் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன், வித்தின் இந்தியா அப்படின்றது. அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அங்கே என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்ததுமே ஓடிபி வரும். ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணவே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் நீலகிரிக்கு வந்து போகிறீங்களா இல்லை வந்து கொடைக்கானலுக்கு வந்து போகிறீங்களா, ஸோ எதற்கு நீங்கள் வந்து பாஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து நேம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பர்பஸ், எதுக்காக நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட வண்டி வந்து காரா, பஸ்ஸா, இல்லை மினி பஸ்ஸா, டூ வீலரா இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அது எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த வண்டி வந்து பெட்ரோலா இல்லை டீசலா இல்லை வந்து எலக்ட்ரிக்கா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட வண்டி என்ன ஃபியூல் டைப்போ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்கு கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, பின்கோடு இது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அண்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண போகிற பிளேஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். தெரியல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதை நீங்கள் வந்து டவுன்லோடுமே வந்து பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கூட பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் பேப்பராக கூட கையில் வந்து வச்சுக்க முடியும். ஊட்டி, கொடைக்கானலுக்கு எப்படி வந்து பாஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.